அன்னைக்கு டோனக்பூர் காட்டுல எங்க பார்த்தாலும் பலத்த இடியும் சத்தமுமா மழை பெஞ்சிட்டே இருந்தது. இந்த மழையில நம்ம தன்வி குருவியோ வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அம்மா, ரொம்ப மழை பெய்யுது. இந்த மழையில நாம ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? எனக்கும் பசிக்குது. ஆமா தங்கம், எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நீ போய் ஆசிபுரம் அண்ணன் கடையில சூடா பஜ்ஜி போடுறதுக்காக மாவு வாங்கிட்டு வா. அதை வச்சு நம்ம இந்த மழைக்கு ஏத்த மாதிரி காஃபியும் பஜ்ஜியும் போட்டு சூப்பரா சாப்பிடலாம். அப்படி தன்வி குருவி சொன்னதுமே தியா குருவி ஆசிபுரா கடையை நோக்கி பறந்து போச்சு. புறானே, எங்க அம்மா பஜ்ஜி போடுறதுக்காக மாவு வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு தாங்க. ஆஹா குருவி, இந்த மலையில சூடா பஜ்ஜி போட்டு சாப்பிட போறீங்களா? சரி சரி இரு, நான் உள்ள போய் மாவு எடுத்துட்டு வரேன். அப்படி உள்ள போன ஆசிப்புறா பஜ்ஜி போடுறதுக்கான தேவையான மாவை எடுத்துக்கொண்டு நம்ம தியா குருவி கிட்ட கொடுத்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு தியா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்ப திடீர்னு பெரிய மழையா பெய்ய ஆரம்பிச்சுது. மழைக்கு பயந்து போய் ஏற்கனவே குணால் காகம் ஒரு குகையில பதுங்கி இருந்துச்சு. நம்ம தியா குருவியும் அதே குகையை நோக்கி பறந்து போச்சு. ஆஹா, குணால் காகமே, நீயும் மழைக்கு பயந்து இங்க ஒதுங்கி இருக்கிறியா? நான் எங்க வீட்டுல சூடா பஜ்ஜி போடுறதுக்காக மாவு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். மழை வந்ததுனால இங்க வந்துட்டேன். என்ன தியா, உங்க வீட்டுல பஜ்ஜியா? எனக்கும் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா எதுவுமே எனக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. பஜ்ஜில இன்னும் நிறைய பொருள் போட்டா டேஸ்டா இருக்கும். ஏன்னா அது ஒரு ரகசியமான பொருள். அது பக்கத்துல இருக்க காட்டுல தான் கிடைக்கும். அதை போட்டினா அந்த பஜ்ஜி இன்னும் சாஃப்டா ரொம்பவே டேஸ்டான ஒரு பஜ்ஜியா மாறிடும். உனக்கு தெரியுமா தியா? என்ன குணால் சொல்ற? எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரியவே தெரியாது. நீ எனக்கு அந்த இடத்த மட்டும் சொல்றியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். தியா குருவி அப்படி கேட்டதுமே குணால் காகம் அந்த காட்டை பத்தி சொல்லிச்சு. அந்த காட்டை நோக்கி தியா குருவியும் பறந்து போக ஆரம்பிச்சுது. அட முட்டாள் குருவியே, அப்படி எந்த ஒரு பொருளுமே கிடையாது. நான் உன்னை ஏமாத்துனேன். அப்பதான் இந்த மாவு எனக்கு கிடைக்கும். இத வச்சு நான் சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட முடியும். அப்படி சொல்லிட்டு குணால் காகம் அந்த மாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. அம்மா, இங்க பாத்தீங்களா? அந்த தியா குருவி பஜ்ஜி சுட வச்சிருந்த மாவை நான் திருடிட்டு வந்துட்டேன். இத வச்சு எனக்கு சுட சுட பஜ்ஜி போட்டு தாங்கம்மா. அட குணால், நீ நல்ல வேலை செஞ்ச. அடிக்கிற மழைக்கு எனக்கும் ஏதாவது சுட சாப்பிடணும் போலதான் இருந்துச்சு. இந்த மாவை வச்சு நம்ம சுட சுட நிறைய பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். ஆமாம்மா, பாவம் அந்த முட்டாள் குருவி. நான் சொன்னதை நம்பி ஏதோ ஒரு பொருளை தேடி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே தெரியும். காட்டுக்குள்ள சுத்தி அலைஞ்சிட்டு ரொம்பவே களைச்சி போன தியா குருவி மறுபடியும் குகைக்கு வந்துச்சு. அங்க வந்து பார்க்கும்போது குணால் காகத்தை காணோம். அட குணால் காகமே, என்னோட மாவை திருடுறதுக்காகத்தான் நீ இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கியா? இது எனக்கு தெரியாம போச்சே. நான் ஏமாந்துட்டேனே. சோகமா வீட்டுக்கு வந்த தியா அழுதுகிட்டே வர்றத பார்த்துட்டு தன்வி குருவி கேட்டுச்சு. தியா செல்லம், எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ போய் ரொம்ப நேரமா ஆச்சேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஏன் தங்கம் இப்படி அழுற? அம்மா, நான் வாங்கி வச்சிருந்த மாவை அந்த குணால்காகவும் என்னை ஏமாத்தி எடுத்துட்டு போயிருச்சுமா. நான் அழகா ஆசையா பஜ்ஜி சுடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே கிடைக்கலமா. அந்த குணால் என்னை ஏமாத்திட்டான். நீ கவலைப்படாத தங்கம். ஏமாத்துறவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு தண்டனையா அனுபவிக்க தான் செய்வாங்க. போ, நமக்கு வேற மாவு வாங்கி நம்ம சூப்பரா பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். அந்த மாவு இல்லைன்னா என்னடா தங்கம், இதுக்காக கவலைப்படாத. திருடிட்டு வந்த மாவை வச்சு ராணிக்காகவும் குணால் காகத்துக்கு சுடா பஜ்ஜி சுட்டு கொடுத்துச்சு. அத குணால் காகம் தனியாவே நிறைய சாப்பிட்டுச்சு. அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சதுமே குணால் காகத்துக்கு பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிச்சுது. வயிறு வலி தாங்க முடியாம கத்துனதுனால ராணிக்காகம் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் குணால் காகத்துக்கு ரொம்பவே பயங்கரமான வலி எடுத்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆசிப்புறாவோட கடைக்கு அவனது மனைவி வந்துச்சு. ஏங்க, கீழே போடுறதுக்காக நிறைய மாவு எடுத்து வச்சிருந்தேன். அந்த மாவு பாக்கெட்லாம் கெட்டு போச்சு. நீங்க போய் அதை எடுத்துட்டு வாங்க. நான் போய் குப்பையில போட்டுட்டு வந்துடுறேன். நான் இப்பதானே தியா குருவிக்கு அந்த மாவு பாக்கெட்டை வித்தேன். அச்சோ, என்னங்க சொல்றீங்க? நான் அந்த மாவு கெட்டு போச்சுன்னு தனியா எடுத்து வச்சேன். நீங்க அதை போய் வித்திருக்கீங்களே. குழந்தைக்கு என்னாச்சும் தெரியல. வாங்க போவோம்.
ஆனா அந்த மாவு பாக்கெட்டை குணால் காகம் சாப்பிட்டதை தெரிஞ்ச எல்லா பறவைகளுமே குணால் காகத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த மருத்துவரும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஜெக்ஷனை போட்டாங்க. வலி தாங்க முடியாத குணால் கத்தவே ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேளையா தன்வி குருவி தியா குருவியும் இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு.